ஹலோ கிரிக்டாக் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்குமே வணக்கம். சிஎஸ்கே இந்த வருஷம் ஆக்ஷனில் எந்த பிளேயர்லாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா 55 crores வந்து பர்ஸ் அமௌண்ட் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் சிஎஸ்கே வந்து இந்த ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. இந்த ஆர்டிஎம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்தெந்த பிளேயர்லாம் சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து டெவான் கான்வேக்கு தான் இருக்குது. இவருக்கு தான் வந்து ஆல் அவுட் போக போகிறாங்க. சப்போஸ் இவர் கிடைக்கல அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிஷப் பண்ட் மற்றும் இஷான் கிஷன். ரிஷப் பண்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அவுட் போக போகிறாங்க. நம்மள்ட்ட இருக்கிறது 55 crores அமௌண்ட் மட்டும் தான். நம்மளை விட அதிகமாக பர்ஸ் அமௌண்ட் இந்த டீமில் வச்சிருக்காங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு இவருக்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் இவர் கிடைக்கல அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இஷான் கிஷன். ரிஷப் பண்ட்க்கு என்ன அமௌண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே அமௌண்ட் பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து இஷான் கிஷனுக்கும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ ரிஷப் பண்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இஷான் கிஷனுக்கு ஒரு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இஷான் கிஷன் ரிஷப் பண்ட் ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க சிஎஸ்கே வந்து நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. உங்களோட ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர். மிடில் ஆர்டர்ல ஆல்ரெடி சிவம் தூபே வந்து ரீட்டன் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவரோட பேர் பண்ணி ஆடுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராகுல் திரிபாதி, செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா, தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர். இவங்க 3 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளோட சிஎஸ்கே டீம்ல நெக்ஸ்ட் டே ஜாயின் பண்ணுவாங்க. ஆல்ரெடி போன ஆக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் திரிபாதிக்கும் நிதிஷ் ராணாவுக்கும் சிஎஸ்கே வந்து பிட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட 1 crore 2 crore வித்தியாசத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இந்த வருஷம் கண்டிப்பாலுமே யாராச்சும் இந்த 3 பேர்த்துல யாராச்சும் ஒரு 2 பேர் நம்மளோட டீம்ல ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதில் உங்களுடைய ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் ஆல்ரவுண்ட். டுவைன் பிராவோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டரும் நம்ம டீமுக்கு செட் ஆகலை. இந்த டைம் வந்து சாம் கரன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் டாயின். ரெண்டு பேர்த்த வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ். பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் கேட்டகரி, ஃபாஸ்ட் பவுலர் கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பின்னர் கேட்டகரிக்கு போயிடலாம். ஸ்பின்னர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்புறம் வந்து ராகுல் சஹார். ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணுவாங்க. ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான், நட்ராஜன், புவனேஸ்வர் குமார் அப்புறம் நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகி. இவங்க 4 பேர்த்துல யாராச்சும் 2 பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீமில் வந்துருவாங்க. மேபி நட்ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேல். 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க. புவனேஸ்வர் குமார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகி. இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் வந்து தீபக் சஹாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எழுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சஹார் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கிறாரு. சப்போஸ் எந்த டீமும் எடுக்கல அப்படின்னா பேஸ் பிளேஸ்க்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. தீபக் சஹார் எடுத்துப்பாங்க. அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட். ஆல்ரெடி நம்ம டீமில் இருந்தவர் தான். அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆக்ஷன் வந்து நம்மளோட டீமுக்கு வருவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் ஆர் கார்த்திக் தியாகி, ஹர்ஷல் பட்டேல் ஆர் நட்ராஜன். இவங்க 5 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க, யாராச்சும் 3 பேர் நம்மளோட டீமில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயர். உங்களுடைய ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த பிளேயர் தான் வந்துட்டு சிஎஸ்கே டார்கெட் பண்ணியிருக்க பிளேயர். உங்களுக்கு எந்த பிளேயர் வேணும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் வித்யாசாகர். தேங்க்யூ ஸோ மச்.